மாசி மாதம் அமாவாசை தினத்தன்று மேல்மலையனூர் மற்றும் அதனை சார்ந்துள்ள அனைத்து அங்காளம்மன் கோயில்களிலும் மாசி மகா பெருவிழா, அதாவது மயான கொள்ளை திருவிழா நடைபெறும். இந்த மயான கொள்ளையின் வரலாறு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரம்மதேவன் திலோத்தமையின் நடன அழகில் மயங்கி திலோத்தமையின் மீது காதல் கொண்டு இருவருக்கும் 5 குழந்தைகள் பிறக்கின்றது. அதாவது 5 கண்டாதி கண்டன் பிறக்கின்றனர். வல்லாளக்கண்டன், பூவாளக்கண்டன், இருளக்கண்டன், பிரம்மக்கண்டன், மோகனக்கண்டன் என்று 5 கண்டர்கள் பிறக்கின்றனர். இந்த 5 கண்டர்களுள் மூத்தவன் தான் இந்த வல்லாளக்கண்டன். இந்த 5 கண்டர்களும் வல்லாளப்பட்டினம் அப்படி என்ற ஊரில் வளர்த்து வருகிறார்கள். இதில் அனைவரும் பருவநிலம் அடைகிறார்கள். அதன் பிறகு மூத்த கண்டனான வல்லாளக்கண்டனுக்கு நிசாசனி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வருகிறார்கள். இருவரும் நன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இருவருக்கும் குழந்தை பாகியம் கிட்டவில்லை. அந்த வல்லாளப்பட்டினம் என்கின்ற நாட்டையே ஆள்கிறான் இந்த வல்லாளக்கண்டன் ராஜா. ஆனால் அவனுக்கு புத்திர பாகியம் கிடைக்கவில்லை. இதனை அறிந்த நாரதமுனி இவர்கள் 5வரையும் அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறார். ஏனென்றால் இவர்கள் 5வருமே அரக்க குணம் கொண்டவர்கள், பிரம்மனின் சக்தியால் பிறந்தவர்கள் என்பதை நினைவில் கொண்டு நாரத மாமுனி இந்த வல்லாளக்கண்டனிடம் தோன்றி, வல்லாளக்கண்டா, நான் தான் நாரதன் வந்துள்ளேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவனை நினைத்து கடும் தவம் இருக்க வேண்டும். அவரே உன்னுடைய தவத்தில் மகிழ்ந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படி என்று கேட்பார். அதற்கு நீங்களே எனக்கு குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் அப்படி என்று வரத்தை கேள். அது மட்டுமல்ல, நீ அவரிடம் சத்தியத்தையும் வாங்கிக்கொள் என்று நாரத மாமுனி உரைக்கிறார். இவ்வாறு நீ வரம் வாங்கி புத்திரவாக்கி பெற்று இவ்வுலகத்தையே ஆளலாம் அப்படி என்ற ஆசையை வல்லாளக்கண்டன் மனதில் ஏற்படுத்துகிறார் நாரத மாமுனி. இதனை கேட்ட வல்லாளக்கண்டன், நான் அவ்வாறே செய்கிறேன் அப்படி என்று காட்டிற்கு சென்று கடுமையான தவத்தினை மேற்கொள்கிறான். இவனது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் இவனுக்கு காட்சி தந்து, மகனே வல்லாளக்கண்டா, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படி என்று கூறுகிறார். அதற்கு வல்லாளக்கண்டன், நான் கேட்கும் வரம் எதுவாயினும் நீங்கள் தர வேண்டும் அப்படி என்று சத்தியபிரமாணம் கேட்கிறான். அதற்கு சிவனும், சரி, நீ கேட்கும் வரத்தை நான் தருகிறேன் என்று சத்தியம் செய்து தருகிறார். உடனே வல்லாளக்கண்டன், நீங்களே எனக்கு ஒரு குழந்தையாக என் மனைவி வயிற்றில் வளர்ந்து பிறக்க வேண்டும் அப்படி என்று வரத்தினை கேட்கிறார். சிவன் சத்தியத்தை மறுக்க முடியாமல் அவனுக்கு அவ்வரத்தினை தந்து விடுகிறார். உடனே சிவன் ஒரு எலுமிச்சம் கனி பஞ்சாட்சரம் அள்ளி அவனிடம் கொடுத்து, இதை உன் மனைவிடம் கொடுத்து நீயும் உன் மனைவியும் உண்ணுங்கள், நானே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பேன் அப்படி என்று உரைக்க, அதன் பிரகாரம் வல்லாளக்கண்டன் அதனை எடுத்து சென்று அவனது மனைவி நிசாசினியிடம் கொடுக்க, அந்த பழத்தையும் அந்த பஞ்சாத்தரத்தையும் இருவரும் பகிர்ந்து உண்கிறார்கள். உடனே சிவன் இந்த நிசாசினி பெண்ணின் வயதில் ஒரு சின்னஞ்சிறு கருவாக சிறிது சிறிதாக வளர்கிறார். இவர் இங்கு வளர வளர இவரது சக்தியாகப்பட்டது இந்த நிசாசினி பெண்ணின் வயிற்றில் வளர வளர கைலாயத்தில் இருக்கும் சிவனின் உருவம் குலைகிறது. இதனை பார்த்த பார்வதி தேவி மிகவும் கவலை கொள்கிறார். இவருக்கு என்ன நோய் வந்துள்ளது என்பதே தெரியவில்லை, இதற்கு என்ன செய்வது என்று மிகவும் குழப்பத்தில் ஆளாகிறார். உடனே இந்த பார்வதி தேவி தன் அண்ணனாகப்பட்ட நாராயணரை அழைத்து அவரிடம் உதவி கேட்கிறார். அதுக்கு நாராயணர் அன்னையிடம், நீ குறத்தி வேடம் எடுத்து வல்லாளப்பட்டினம் சென்று அங்கு மக்களுக்கு குறை உரித்து அங்கு அவனது மனைவிக்கு ஒரு தாய்க்கிழவி வேடம் தரித்து பெரியாயி உருவம் எடுத்து பெரியாண்டிச்சியாய் மாறி அந்த குடலையும் அவளது குழந்தையையும் கையில் ஏந்தியபடி அக்கோட்டை இடித்து குடல் மாலை இட வேண்டும் அப்படி என்று கூற, அவ்வாறே நான் செய்கிறேன் என்று பார்வதி தேவி ஒரு குறத்தியாக உருவம் எடுத்து அங்கிருந்து வருகிறாள். அதாவது கைலாயத்திலிருந்து ஒரு மாய குறத்தியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். இந்த வல்லாளப்பட்டினம் வந்து அங்குள்ள மக்களை சந்தித்து, ஐயா, அம்மா, நான் குறத்தி வந்துள்ளேன் அப்படி என்று ஒவ்வொருவருக்கும் மாய குறத்தியாகப்பட்ட இந்த அங்காள பரமேஸ்வரி ஒவ்வொருவருக்கும் புரிவுரைக்க அனைவரும் பிரம்மாண்டத்தில் உச்சிக்கு செல்கிறார்கள். ஏனென்றால் இந்த குறத்தி சொன்னது போல் அனைத்துமே நடக்கிறது. மக்கள் ஆழ்ந்த
ஆர்வத்தில் அனைவரும் வந்து இவளிடம் கூறி கேட்கிறார்கள். இவர் சொல்லியது அனைத்துமே பலிக்கின்றது. உடனே இந்த குறத்தியை நம் அரண்மனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நம் அன்னை நிசாசினியின் வயிற்றில் என்ன குழந்தை வளர்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த குறத்தியை அரண்மனைக்கு மக்கள் அனைவரும் அழைத்து செல்கிறார்கள். உடனே வல்லாளக்கண்டனும் வந்து இந்த குறத்தியை சந்திக்கிறான். இந்த மாய குறத்தி அன்னை அங்கு சென்று, ஐயா வல்லாளக்கண்டா, நான் உனக்கு குறி உரைக்க வந்துள்ளேன் அப்படி என்று சொல்லி இவனது அனைத்து ஜாதகத்தையும் படிப்படியாக அன்னை உரைக்க அவன் அப்படியே மெய்சிலிருந்து நிற்கின்றான். தேவி, மாய குறத்தி, நீ பிரம்மனுக்கும் திலோத்தமைக்கும் பிறந்தவன். நீங்கள் 5 பேர் உனது மனைவி வயிற்றில் அந்த சிவனியை குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நீ வரம் வாங்கி உள்ளாய். இந்த குழந்தை பிறந்துவிட்டால் நீ உலகத்தையே ஆளப்போகிறாய் அப்படி என்று இந்த தாய் அவனிடம் உரைக்க, ஆமாம், நீங்கள் சொல்வது அனைத்துமே உண்மை அப்படி என்று இந்த வல்லாளக்கண்டனும் மறுபதில் உரைக்க, அதற்கு உடனே வல்லாளக்கண்டன், தாயே, என் மனைவிக்கு 8 மாதம் கர்ப்பம் நிலைத்து விட்டது. நான் எப்படி இவளுக்கு பிரசவம் பார்ப்பது என்றே தெரியவில்லை. அதற்கும் எனக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படி என்று அன்னையிடம் கேட்க, அன்னை அதற்கு இந்த ஊரின் எல்லையில் ஒரு ஆலமரம் உள்ளது. அந்த ஆலமரத்தடியில் ஒரு சிறுவனும் அவனது பாட்டியும் இருக்கிறார்கள். அவர் இருவரும் அழைத்து வந்து, நீ இவளுக்கு பிரசவம் பார்க்கலாம். ஆனால் ஒன்று, நீ இந்த 8 மாதத்திற்குள் இதை செய்து முடிக்க வேண்டும். அப்படி ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் உனது கோட்டையை இடிக்கப்படும், குடல் மாலை போடப்படும் அப்படி என்று அன்னை உரைக்க, இவன் மிகவும் கோபப்படுகிறான். என்ன, இந்த குறத்தி இவ்வாறெல்லாம் உரைக்கிறாள் அப்படி என்று குறத்தியை அனுப்பிவிடுகிறான். மிகவும் குழப்பத்தில் உட்டாள்கிறான். உடனே வல்லாளக்கண்டன் நிசாசினியை சென்று சமாதானம் செய்கிறான். குறத்தி அங்க வந்த அன்னை மகா தேவி அங்காள பரமேஸ்வரி ஆலமரத்தடியில் சென்று பாவாடை ராயனை ஒரு 10 வயது பிள்ளையாக மாற்றி வீரபத்திரனை ஒரு எலுமிச்சங்கனியாக மாற்றி வைத்துக் கொள்கிறார். ஒரு மாய கிழவியாக உருவம் எடுத்து ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கிறாள். அந்த நேரத்தில் இந்த நிசாசினி பெண்ணிற்கு பயங்கரமான வயிற்று வலி, இடுப்பு வலி ஏற்படுகிறது. இதனை கண்ட வல்லாளக்கண்டன் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. குறத்தி சொன்னதை நினைவில் கொண்டு அங்கிருந்து தன்னுடைய ஊரின் எல்லைக்கு ஓடி வருகிறான். அவள் சொன்னது போலவே அந்த இடத்தில் ஒரு கிழவியும் ஒரு சிறுவனும் உள்ளனர். இவர்களை இருவரையும் அழைத்துச் சென்று வல்லாளக்கண்டன் தன் மனைவிக்கு பிரசவம் பார்க்க சொல்கிறான். அந்த நேரத்தில் அன்னையும் சரி வருகிறேன் என்று சென்று அந்த இடத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கிறாள். அந்த பெண் பிரசவ வழியில் பயங்கரமாக அழுது புலம்புகிறாள். அன்னை அந்த வல்லாளக்கண்டனிடம் பிரசவம் பார்க்க என்னென்ன பொருட்கள் கேட்கிறார் என்றால், ஒரு புது சட்டி வேணும், ஒரு புது முறம் வேண்டும், ஒரு கத்தி வேணும், சூரி கத்தி வேணும், அரிவாள் வேண்டும், ஒரு குடம் எண்ணெய் வேண்டும் என்றெல்லாம் உரைக்க, அவ்வாறே எடுத்து வந்து தருகிறேன் என்று இந்த மன்னனும் பல கேள்விகள் கேட்ட பிறகு எடுத்து வந்து தருகிறான். இதனை வாங்கி கொண்டு அன்னை அங்காள பரமேஸ்வரி ஒரு அறைக்குள் இந்த பெண்ணையும் அவளும் சென்று தாளிட்டுக் கொள்கிறார்கள். தன் 10 வயது பாலகனான வளராயனை வாசலில் காவலுக்கு வைத்துவிட்டு வீரபத்ரனை மட்டும் அழைத்துச் செல்கிறார். உடனே அன்னை அறைக்குள் சென்றவுடன் தன் உருவத்தை மாற்றி அங்கார ரூபம் கொண்டு 16 கைகளுடன் காளை போல உருவம் எடுத்து பெரியாண்டிச்சியாக மாறி காட்டேரி என்ற பரிவாரத்தை அழைத்து கொண்டு அந்த இடத்தில் அந்த பெண்ணின் வயிற்றை கிழித்து அவள் வயிற்றில் இருக்கும் உடல்களை அள்ளி வாயில் வைத்தபடி அந்த குழந்தையை கையில் ஏந்தி தன் கையில் வைத்திருந்த முரத்தில் ஏந்தி பெரியாண்டிச்சியாக அன்னை பேச்சியாக உருவம் எடுத்து காட்டேரிக்கு உதிரங்களை அள்ளி கொடுத்து மயான காளியையும் அழைத்து அவளுக்கும் உதிரங்களை அள்ளி கொடுத்து அந்த கோட்டையே மயான சூறையிட்டு பாவாடை ராயனும் வீரபத்ரனும் அந்த 5 கண்டர்களையும் அழித்து இவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த மயான சூறையிடுகின்றனர். அதாவது அந்த கோட்டையை அடித்து கழித்து அந்த கோட்டையே மயானமாக மாற்றி அந்த இடத்தில் அகாரமாய் ஆடி சிவனை குழந்தையாக பிறக்க விடாமல் அந்த குழந்தையை கையில் முரத்தில் ஏந்தியபடி அகோர ரூபம் கொண்டு ஆடி வருகின்றனர். இதுதான் இந்த மயான கொள்ளையின் மகத்துவம். இது ஆண்டாண்டு காலம் அனைத்து அங்காளம்மன் கோயில்களும் மேல்மலையினரில் குறிப்பாக மாசி மாதம் அமாவாசை அன்று நடைபெறுகிறது. எனவே இந்த அங்காளம்மனை வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். அன்னை அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.